ஸோ இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலைவாசியில் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 100-110cc பைக்ஸை தான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 100cc பைக், பாக்கி எல்லாமே 110cc பைக்குன்னு ஒரு 4 வகையான பைக்கை நான் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர், பஜாஜோட புதியதாக அறிமுகமாகின பிளாட்டினா 110, டிவிஎஸோட ரேடியான் 110 இருக்குது, அதே மாதிரி லிவோ 110. ஸோ 4 மாடல் பைக்ஸும் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டே டு டே கம்யூட்டராக ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த பைக் எது, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே வீலர்ஸ், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். இங்கே நிற்கிறது வந்து ஸ்ப்ளெண்டர் மட்டும் 100cc, பாக்கி எல்லாமே 110cc வெஹிக்கிள். அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் ஸ்ப்ளெண்டரை இந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த டே டு டே கம்யூட்டர் அப்படின்னா அதை நம்ம ஸ்ப்ளெண்டரை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் ஸ்ப்ளெண்டர். 25-28 காலகட்டமாக ஸ்ப்ளெண்டர் இந்த இந்தியன் மார்க்கெட்டை கட்டி ஆண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த செக்மெண்ட்டில் ஸ்ப்ளெண்டரையும் நான் வந்து கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் இந்த மாதிரி 4 வண்டிலாம் கம்பேரிஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம். அது என்னென்னா, ஸ்பெக்ஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறது கிடையாது. ஸ்பெக்ஸ் எல்லாமே கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். ஏன்னா நம்பர்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும். எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் ஸ்பெக்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பர்ஸை பாஸ் பண்ணி கூட வந்து பார்த்துங்க. வாங்க இப்போ நம்ம டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போம். ஓகே வீலர்ஸ், 4 வண்டியை தேர்த்துறதே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதுலே ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. அந்நேரத்தில் இந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சுன்னா என்ன சொல்ல. எனிவே, இன்னைக்கு மழை பெஞ்சாலும் சரி, புயலே அடித்தாலும் சரி, இந்த வீடியோவை நாங்கள் நிப்பாட்டுறதா இல்லை. வாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்போவுமே ஒரு வெஹிக்கிள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அது ஒரு டிசைனுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கும். இந்த 4 வெஹிக்கிள்லேயே டிசைன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோண்டாவோட லிவோ வந்து குறிப்பிடலாம். ஏன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அந்த சைடில் இருக்கக்கூடிய பேனல்ஸ்லாம் பார்த்தீங்க, அந்த டேங்க் சைடில் இருக்கக்கூடிய பேனல்ஸ் எல்லாமே வந்து டிசைனாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹெட்லைட்டோட டிசைன் எல்லாமே வந்து யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன் இருக்கிற விதம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மித்தபடி மித்த 3 வெஹிக்கிள்ஸை சொல்லணும் அப்படின்னா சிமிலராக பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிலான டிசைனில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஸ்வல் இருக்க கம்யூட்டர்ஸை பார்க்குற மாதிரி தான் அந்த செட்டிலான டிசைனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசைன் நீங்கள் இங்கே ரேடியானா இருக்கட்டும், பிளாட்டினாவாக இருக்கட்டும், இந்த சிம்பிளான டிசைனுக்கு அடித்தளம் போட்டதே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் தான். ஸ்ப்ளெண்டர் வந்து சிம்பிளான ஒரு டிசைனில் இருந்தாலும் பட் இன்னமும் மக்களுக்கு இந்த டிசைன் மேலே அவ்வளோ ஒரு விருப்பமும் ஆர்வமும் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னமும் ஸ்ப்ளெண்டர் எடுக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய ரெட்ரோ டிசைனுக்காகவே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் வந்து 4 வண்டியை வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. லிவோ வந்து இந்த 3தோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குதா, பட் எப்போவுமே டிசைன் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டி எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக இந்த டிசைன் பற்றி பேசுகிறோன்னா அடுத்ததாக பேச நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஹெட்லைட்டாக தான் இருக்கும். ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் இங்கே நிற்கிற வண்டியிலேயே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து இருக்குது. பட் ஒரே ஒரு வண்டியிலே எல்இடி ஹெட்லைட் செட்டப்பும் கொடுக்குறாங்க. அது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா தலைவன் ஸ்ப்ளெண்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நிற்கக்கூடிய மாடல் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாடல் தான். இதே எக்ஸ்டெக் வேரியன்ட்லாம் போறீங்கன்னும் போது எல்இடி ஹெட்லைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் மீட்டராக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்ப்ளெண்டரில் வந்து கொடுக்குறாங்க. இங்கே நிற்கக்கூடிய 4 வண்டியிலேயே எல்இடி ஹெட்லைட் செட்டப்போட வேணும், நீ வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளெண்டரில் மட்டும்தான் எல்இடி ஹெட்லைட் வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்ததான் அந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி விஷயத்துக்கு வருவோம். இருக்கிறதுலேயே பெரிய ஃபியூல் டேங்க் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினால தான். ஸோ பிளாட்டினா பார்த்தீங்க அப்படின்னா 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒன்ஸ் டேங்கை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா 550 கிலோமீட்டராவது ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். மித்த பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9.8 இந்த ரேஞ்சில் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த 9.8ங்கிறது மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ணியே ஓட்டுறோம் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது எல்லாருமே பார்க்குறது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஏன் இந்த ஸ்பீடா மீட்டரை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பைக் ஓட்டும் போது அதிகமாக அந்த ஸ்பீடா மீட்டரை தான் வந்து பார்த்து ஓட்ட போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அனலாக்ல இருக்கக்கூடிய ஸ்பீடா மீட்டர் கொடுத்துருக்கிற பைக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிளாட்டினால தான். ஆக்சுவலாக பழைய ஏபிஎஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபியூல் கேஜாவது டிஜிட்டல் வந்து கொடுத்துருந்தாங்க.
பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபியூல் கேஜ் டிஜிட்டலில் இருக்கிறதையுமே வந்து எடுத்துட்டாங்க. ஒன்லி அனலாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனலாக் ஸ்பீடாமீட்டரை வந்து பார்த்து வந்து பழகியாச்சு. இங்கே நிற்கக்கூடிய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாடலில் அனலாக் ஸ்பீடாமீட்டர் இருந்தாலும் பட் அவங்களோட எக்ஸ்டெக் வேரியன்ட்லாம் போனீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கிற ஸ்பீடாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லுவேன். டிஜிட்டல் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர்லேயும் சரி லிவோலையும் சரி டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு படி மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட ரேடியானில் வந்து உங்களுக்கு எல்சிடி, அதாவது கலர் எல்சிடி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு இன்னமும் ரிச்சாகவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் எனிவே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃபியூல் கேஜை வந்து பார்த்து ஓட்டுறோம் அப்படின்னும் போது அனலாக் மீட்டர் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான். இன்கேஸ் அது உடஞ்சிருச்சு இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சு ஏதோ ஒன்று அப்படின்னும் போது அனலாக் மீட்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து போயிடலாம். பட் டிஜிட்டல் மீட்டராக இருக்கட்டும் இல்லை டிஎஃப்டி மீட்டராக இருக்கட்டும் அது கொஞ்சம் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். பட் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடா மீட்டரை வந்து டிஎஃப்டிலாம் வந்து கொடுத்துருக்கிறது ரேடியானுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது சீட்டோட ஹைட்டு, அதோட கம்ஃபர்ட் லெவல் தான். ஏன்னா பொதுவாக எல்லாருமே இந்த டே டு டே கம்யூட்டரில் கம்ஃபர்டபுளான சீட்டிங் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்ப்போம். இங்கே வந்து 4 வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோட குஷனிங் லெவல் எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் எல்லா கேட்டகரி ஆட்களுக்கும் செட் ஆகிற மாதிரி சீட்டிங் யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இங்கே மெயினாக வந்து பார்க்கணும். இங்கே வந்து நான் ஒவ்வொரு வண்டியை ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஹைலைட் பண்ணி வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளாட்டினா பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம். இருக்கிறதுலே லென்த்தான சீட் கொடுத்துருக்கிறது எந்த வண்டியிலன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பஜாஜோட பிளாட்டினால தான். இப்போ நீங்கள் நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபேமிலியாக போவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்லாம் யோசிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்டினாவோட சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லென்த்தான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிளாட்டினால ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட சீட்டோட ஹைட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே அதிகம். 807 mm சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாராலையுமே காலை வந்து கீழே வரைக்கும் வைக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஹைட் குறைவாக இருக்கக்கூடிய நபரால் காலை வந்து கீழே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபேமிலி யூசேஜ் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, 4 பேர் உட்காந்து போகிறதுக்கு, 4 பேர் ஆக்சுவலாக போகக்கூடாது, பட் சில பேர் ஃபேமிலி யூசேஜுக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி போகக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் பிளாட்டினா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கேன், எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளெண்டரையும் ரேடியானையும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த சீட்டாகவும் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக குஷனிங்லாம் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து வந்து இந்த பின்னாடி வந்து கேரியர் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஏதோ ஒரு விஷயத்தை கேரி பண்ணால் இதில் வச்சு நீங்கள் கட்டி கூட எடுத்துகிட்டு போகலாம், பேக்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வந்து மேபி இப்போ பயன்படாமல் இருக்கலாம், பட் அப்போ வந்து நிறைய பேருக்கு இது வந்து பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கடை மாதிரி வச்சுருக்கீங்க, மளிகை கடை அந்த மாதிரி வச்சுருக்கீங்க, ஏதாவது ட்ரே வந்து கட்டணும்னா கூட இதில் கம்ஃபர்டபுளாக வந்து கட்ட முடியும். பட் இதே மாதிரி உங்களுக்கு டிவிஎஸ் ரேடியான்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த கேரியர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கெல்லாம் ஆக்சுவலாக காலேஜ் படித்தப்போ ஒரு ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் அந்த அந்த காலேஜ் படிக்கிற சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கில் 4 பேர்லாம் ஏறி அட்லீஸ்ட் காலேஜுக்கு ரொம்ப தூரம் போக மாட்டோம், அந்த காலேஜுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து காலேஜ் வரைக்கும்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி ஸ்ப்ளெண்டரில் உட்காரும்போது இந்த கம்பியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உட்காந்தெல்லாம் போயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக அதை பண்ணக்கூடாது, தப்பு தான். பட் அந்த சமயத்தில் பண்ணதை நான் ஷேர் பண்ணுறேன். பட் ரேடியான்லேயும் அந்த மாதிரி கேரியர் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். மேபி சில யூஸ் கேசஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக இந்த யூஎஸ்பி சார்ஜர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா லிவோவில் மட்டும் கிடையாது, பாக்கி எல்லா பைக்லேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹோண்டாவில் எல்லா பைக்லேயும் டைப் சி கொடுத்தாங்க. மேபி இதுலேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஹோண்டா லிவோவில் பார்த்தீங்கன்னா அந்த சைலண்ட் ஸ்டார்டர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க சைலண்ட் ஸ்டார்டர் ப்ளஸ் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கி எந்த வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் ஸ்டார்டராக இருக்கட்டும், கில் ஸ்விட்சாக இருக்கட்டும், பாக்கி எந்த வண்டிலையும் கிடையாது. அடுத்ததாக இந்த வெஹிக்கிள் கொடுத்த ஷோரூம்ஸுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலு ஹோண்டா. ஸோ அவங்க தான் ஹோண்டா லிவோ நமக்காக கம்பேரிஷன்ஸ்க்கு வந்து வழங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஜிஎன்டி டிவிஎஸ் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
மிகப்பெரிய நன்றி அவங்க வெஹிக்கிள் கொடுத்ததுக்கு. அதே மாதிரி வைபவ் பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினா வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோக்காக. அபிஎன்அபி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஷோரூம்ஸ்க்குலாம் நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெஹிக்கிள் நமக்கு கம்பேரிஷன்ஸ்க்காக வழங்கினதுக்கு. தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும். மறக்காமல் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் வீல்ஸோட ஃபாலோவர்ஸுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் என்ன அவங்களால முடியுதோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறது பிரேக்கிங். ஸோ பிரேக் எதில் பெட்டராக இருக்குது? ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்டினாவில் முன்னாடி ஏபிஎஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்லேயே ஏபிஎஸ் கொடுத்த ஒரே பைக் யாருன்னு கேட்டிங்கன்னா அது பிளாட்டினா தான். பட் இப்போ 2025 மாடலில் அந்த ஏபிஎஸ் சிஸ்டமே எடுத்துட்டாங்க. சரிப்பா நீ ஏபிஎஸ் தான் எடுத்துட்ட, அட்லீஸ்ட் டிஸ்க் பிரேக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கையும் இப்போ வந்து எடுத்துட்டாங்க. பிளாட்டினாவில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் இல்லாமல் ட்ரம் பிரேக் மட்டும் இருக்குது. எல்லா மாடல்லையும் ட்ரம் பிரேக் வித் டிஸ்க் பிரேக் மாடல்னு வச்சுருக்காங்க. ஒரு வேரியண்ட்டாவது அவங்க டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. பட் பஜாஜ் பிளாட்டினாவில் டிஸ்க் பிரேக்குன்ற ஒரு வேரியண்ட்டே வந்து இல்லை. மேபி அடுத்த அப்டேட்டில் அட்லீஸ்ட் டிஸ்க் பிரேக்காவது கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுப்பேன். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே நான் ஓட்டின எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் தான் வந்து ஓட்டி பார்த்தோம். ஸ்ப்ளெண்டரும் ஆக்சுவலாக நான் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் வந்து ஓட்டியிருக்கேன். ஸ்ப்ளெண்டரில் டிஸ்க் பிரேக் உள்ள மாடலும் இருக்குது. நிறைய பேருக்கு அது இருக்கா என்னன்னு தெரியறதில்ல. வேணுன்ற பஸ்ஸில் நீங்கள் ஆர்டர் போட்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். டிஸ்க் பிரேக் உள்ள மாடலும் அவங்க அட்லீஸ்ட் ஆப்ஷனலாவது ஸ்ப்ளெண்டரில் வந்து வச்சுருக்காங்க. பட் பிளாட்டினால ஆப்ஷனலாக கூட உங்களுக்கு டிஸ்க் பிரேக்குன்ற மாடல் வந்து இல்லை. மேபி இங்கே இருக்கிறதுலே வந்து பிரேக் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக பட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா பிளாட்டினா வந்து குறிப்பிடுவேன். எனக்கு ரேடியானோ அதே மாதிரி லிவோவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாடல், இங்கே இருக்கிறது டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் தான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பிரேக்கிங்கு. அதேமாதிரி ஸ்ப்ளெண்டரோட டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் வந்து ஓட்டியிருக்கேன். அதுவுமே பிரேக்கிங் வந்து பெட்டராக இருந்துச்சு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் டிஸ்க் பிரேக் இல்லாமல் கொடுத்துருக்கிறது பிளாட்டினாவுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக டயர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இங்கே நிற்கக்கூடிய எல்லா மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 80/100 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிளாட்டினாவை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் 18 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிளாட்டினாவில் 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த கார்னரிங் கிரிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வண்டியுமே ஒரே ஈவனாக தான் இருந்துச்சு. ரொம்ப குறை சொல்கிற அளவுக்குலாம் வந்து கிடையாதுன்னு சொல்லுவேன். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை பிளாட்டினா பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது இந்த டே டு டே கம்யூட்டரில் முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயமே சஸ்பென்ஷன் செட்டப் தான். சஸ்பென்ஷன் எதில் பெட்டராக இருந்துச்சு? இது வரைக்கும் நான் பிளாட்டினாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த சஸ்பென்ஷன் விஷயத்தில் பிளாட்டினாவை அடிச்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொன்னோம். நானும் என் க்ரூ மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 4 வண்டியுமே வந்து மேடு பள்ளமான பகுதிகளெலாம் வந்து ஓட்டி பார்த்தோம். 2 பேர் உட்காந்துலாம் வந்து ஓட்டி பார்த்தோம். ஸோ அதில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது பிளாட்டினாவோட சஸ்பென்ஷன் தான். எல்லா வெஹிக்கிளையும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து அந்த ட்வின் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவில் அந்த நைட்ராக் சஸ்பென்ஷனாக வந்து கொடுத்துருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் எதில் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பிளாட்டினாவில் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அடுத்தது எல்லாருமே கேட்குறது என்னவா இருக்குன்னா, எதோட இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்குது, மைலேஜ் எது பெட்டராக கொடுக்கும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ அடுத்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வருவோம். இங்கே இருக்கிறதுலையே ஸ்ப்ளெண்டரை தவிர பாக்கி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 110cc கொண்ட இன்ஜின் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஸ்ப்ளெண்டரை இந்த விஷயத்தில் வெளியில் நிப்பாட்டிட்டு தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே ரேண்டமாக எல்லா வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ட்ராக் ரேஸ் எல்லாமே வந்து ஓட்டி பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்ததும் சரி, டாப் எண்டில் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததும் சரி, இங்கே நிற்கக்கூடிய 110cc பைக்ஸ் தான். ஆக்சுவலாக 100cc பைக்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளெண்டரோட பர்ஃபார்மன்ஸே வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே இருக்கிறது மித்த பைக்ஸ்லாம் வந்து 110cc பைக்ஸாக இருக்கிறனால தான் ஸ்ப்ளெண்டர் வந்து அண்டர் பவராக வந்து தெரியுது. ஓகே, இப்போ ஸ்ப்ளெண்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ மித்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ இங்கே நிற்கிற 3 பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டார்க் ரொம்ப பெட்டராக இருந்தது எந்த வண்டின்னு கேட்டிங்கன்னா அது டிவிஎஸோட ரேடியானில் தான். நாங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன ட்ராக் ரேஸ் வந்து ஓட்டி பார்த்தோம். பட் அஃபிஷியலாக என்னால் அந்த வீடியோவில் வந்து காட்ட முடியாது. நாங்கள் டெஸ்டிங்காக தான் இங்கே வந்து அதெல்லாம் ட்ரைவ் பண்ணி வந்து பார்த்தோம். ஒரு 60-70 km ஸ்பீடு வரைக்கும் ஒரு சின்ன ட்ராக் ரேஸ்லாம் ஓட்டி பார்த்தோம். ஸோ அப்படி ஓட்டும் போது இனிஷியல் டார்க் சடனாக ஒரு ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது? மேபி நீங்கள் ஒரு ஓவர் டேக்லாம் பண்ணுவீங்களா, ஒரு செகண்ட் கியரில் ஓவர் டேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸோட ரேடியான் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டார்க் வந்து பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அபோவ் 60 ஒரு 55க்கு மேலே வந்து ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் டாப் எண்டில் பெட்டராக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா அது பஜாஜோட பிளாட்டினா. ஸோ பிளாட்டினாவோட டாப் எண்ட் பெட்டராக இருந்துச்சு, ரேடியானோட இனிஷியல் டார்க் பெட்டராக இருந்துச்சு. ஹோண்டா லிவோ
ஸோ இது வந்து ஹோண்டா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த லீனியர் பவர் டெலிவரி தான் அவங்க விரும்புவாங்க. அவங்களோட எந்த வெஹிக்கிள் போனீங்கனாலும் ரொம்ப லீனியராக இருக்கும். ஆக்டிவாவாக இருக்கட்டும், இல்லை யூனிக்கானாக இருக்கட்டும், எந்த வெஹிக்கிள் போனீங்கனாலும் அந்த லீனியர் பவர் டெலிவரி தான் இருக்கும். அப்படி தான் இந்த 110cc இன்ஜினையும் அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப லீனியராக பவர் டெலிவரி பண்ணுது. எல்லா ஸ்பீட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லீனியராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் சிட்டி யூசேஜுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறீங்க, இனிஷியல் டார்க் பெட்டராக வேணும்னா நீங்கள் ரேடியான் போங்க. இல்லை எனக்கு டாப் அண்டில் டார்க் பெட்டராக வேணும், நான் வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணுவேன், ஸோ எனக்கு வந்து ஒரு 60க்கு மேலே ஆக்சிலரேஷன் கொடுத்தா பெட்டராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பிளாட்டினா போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வைப்ரேஷன் லெவல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இங்கே தான் ஹோண்டா. ஸோ ஹோண்டாக்கு வைப்ரேஷன் அந்த ரிஃபைன்மெண்ட்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணுமா என்ன? ஸோ நல்ல ரிஃபைண்டான இன்ஜினாக உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹோண்டா லிவோவை பொறுத்த வரைக்கும் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து எனக்கு ரிஃபைன்மெண்ட்டில் பிடிச்சிருந்தது டிவிஎஸோட ரேடியான் தான். ஸோ ரேடியானோட ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பழைய டிவிஎஸ் பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ரொம்ப சூப்பராக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹோண்டாக்கு ஈக்குவலாக ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாகவே கொடுத்துருக்காங்க இந்த டிவிஎஸ் ரேடியானோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும். எனக்கு இங்கே ஓட்டினதுலேயே கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக பட்டது பிளாட்டினால தான். பிளாட்டினால கொஞ்சம் வைப்ரேஷனை குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மைலேஜ், ஸோ மைலேஜ் கிங்கு இங்கே இருக்கிறதுலே யார்? ஸோ 100 ரூபாய்க்கு, அதாவது 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படின்லாம் விளம்பரப்படுத்தினால்தான் மைலேஜ் கிங்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ அது பஜாஜ் பிளாட்டினா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற வண்டியிலேயே அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டராவது கூட மைலேஜ் கொடுக்கும்பா அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளாட்டினாவோட மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டராவது நீங்கள் வச்சுக்கலாம். பாக்கி வெஹிக்கிள்லாம் ஒரு 55 கிலோமீட்டராவது மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே 50-55 ப்ளஸ் தான் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சரி, இன்டர்நெட்டில் பார்த்த வரைக்கும் சரி, அந்த லெவலுக்கு மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்டினா ஒரு 60 வச்சுங்க, பாக்கி எல்லாமே ஒரு 55 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். யூசர்ஸ் யாராவது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட மைலேஜ் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அடுத்து வண்டி வாங்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும்பா, விலை எவ்வளவு, எந்த வெஹிக்கிள் விலை ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ அடுத்து ப்ரைஸை தெரிஞ்சுப்போம். எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன், அதுக்கு எந்த பைக் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிவிஎஸோட ரேடியானோட பேசிக் மாடல் வந்து போனீங்கன்னா அதோட எக்ஷோரூம் காஸ்ட் வந்து வெறும் 72,000 சில்லரை தான் வரும். ஆன்ரோடு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 95,000 97,000 பக்கம் தான் உங்களுக்கு ஆன்ரோடு காஸ்ட் அப்படிங்கிறது வரும். இல்லை எனக்கு டிஸ்க் பிரேக்கெல்லாம் வச்சு நான் எங்களுக்கு அஃபோர்டபுளில் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வந்து போகலாம். 82,000 எக்ஷோரூம் காஸ்ட் வரும். 1,07,000 பக்கம் ஆன்ரோடு விலை அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இருக்கிறதுலே ப்ரைஸ் கொஞ்சம் கூட உள்ள வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட லிவோ தான். அதோட டிஸ்க் பிரேக் மாடலே 89,000 பக்கம் வருது. ட்ரம் பிரேக் 86,000 பக்கம் வருது. இந்த 4 வெஹிக்கிள்ஸோட ஆன்ரோடு காஸ்ட்டை நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலர்ஷிப்போட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயும் இப்போ ஷோ ஆகும். ஓகே வீலர்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்களோட வேரியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் இந்த மாதிரிலாம் எல்இடி ஹெட்லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடு. பழைய டிசைனாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அதை மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ஜின், டீசெண்டான மைலேஜ் கொடுக்கக்கூடியது. இந்த கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது வேணால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆஸ் அ 100cc வெஹிக்கிளாக டே டு டே கம்யூட்டராக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடு தான். நெகட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வரதை ஹீரோ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரன்னிங்கில் ஆஃப் ஆகுறது, கொள்வது, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஹீரோவோட கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை ஹீரோ பிராண்ட் அரெஸ்ட் பண்ணாங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லுவேன். பிளாட்டினா விஷயத்துக்கு வருவோம். ஸோ பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா மைலேஜ் ஒரு பாசிட்டிவ், சீட் லென்த்தாக கொடுத்துருக்காங்க, சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, இதெல்லாம் இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைட். மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நல்லா இருந்திருக்கும். டிவிஎஸ் ரேடியான் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களும் கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே இனிஷியல் டார்க் பெட்டராக இருக்கக்கூடிய வெஹிக்கிள் இதுதான். கிளஸ்டர் வந்து அந்த டிஎஃப்டி மாதிரியான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஹோண்டா லிவோ விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக சேல் ஆகக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் ஹோண்டா லிவோ. நடுவில் ரொம்ப வருஷமாக வந்தாலும் பெருசாக நம்பர்ஸ் பண்ணல அப்படின்னாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல வெஹிக்கிள் தான் ஹோண்டா லிவோ. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங்கும் டிஸ்க் பிரேக் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் சைட்.
மேபி இந்த யூஎஸ்பி சார்ஜரும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு மைனஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கியர் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது நடுவில் எங்கேயாவது ஸ்டக் ஆகிற பிரச்சனையை வந்து நான் இந்த வெஹிக்கிளில் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். மேபி இது வந்து ஹோண்டாவில் ஒரு சில பைக்ஸில் வந்து இருக்குது. ஒரு தடவை கிளச்சை திருப்பி விட்டுட்டு பிடிச்சி திருப்பி கியர் குறைச்சிங்கன்னா குறைக்க முடியுது தான். பட் இதை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.